சப்போர்ட் இன்பிசி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம இன்னைக்கு பார்க்க போறது 2ஆம் வகுப்பு முதல் பருவம் சூழ்நிலையியல்ல இருக்கக்கூடிய ஒரு 100 வினாக்கள் பார்க்க போறோம். இந்த 1வது பருவம் 2ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய சூழ்நிலையில கிட்டத்தட்ட 202 வினாக்கள் நம்ம எடுத்திருக்கிறோம். 202 வினாக்களையும் நம்ம ஒன்னா பார்க்கணும், மொத்தமா பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப லேட் ஆயிடும். கிட்டத்தட்ட 40-50 நிமிஷம் ஆயிடும். எல்லாராலையும் கண்டினியூவா கான்சியஸா கேட்க முடியாது. அப்படிங்கிறதுக்காக நம்ம 100 வினாக்கள் மட்டும் பார்ட் 1 போட்டுட்டு அடுத்து 102 வினாக்களை பார்ட் 2 வந்து கொடுக்கலாம். டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 படிக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய புக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே, எல்லா தகவல்களையுமே, தகவல் பிழை உங்களுக்கு தெரியுமா, தெளிந்து தெளிவோம், புக் பேக் கொஸ்டின், புக்கின் கொஸ்டின் எல்லாமே நம்ம எடுத்திருக்கோம் லைன் பை லைனா. இதை படிச்சாவே போதும். கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா புக்ல இருந்து எடுக்கக்கூடிய வினாக்கள் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகிற விதத்துலதான் வந்து எக்ஸாம்ல எடுத்தாங்கன்னா, இதுல இருந்து எடுத்தாங்கன்னா கண்டிப்பா இதுல மட்டும் தான் வரும். ஏன்னா புக்ல இருக்கிறது எல்லாமே நம்ம கவர் பண்ணிருக்கோம். இதனுடைய PDF உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. இதை எப்படி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. இப்ப நம்ம 2ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய முதல் 100 வினாக்களை மட்டும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு மரத்தின் வயதை எதனை கொண்டு அறியலாம்? ஒரு மரத்தின் வயதை எதனை கொண்டு அறியலாம்? ஆண்டு வளையங்களின் எண்ணிக்கை. மரக்கட்டையில் காணப்படும் வட்டமான அமைப்புகளுக்கு என்ன பெயர்? மரக்கட்டையில் காணப்படும் வட்டமான அமைப்புகளுக்கு ஆண்டு வளையங்கள் என பெயர். தட்டையான நிலப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தட்டையான நிலப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சமவெளி. பயிர் செய்வதற்கு ஏற்ற மிக சிறந்த நிலப்பகுதி எது? பயிர் செய்வதற்கு ஏற்ற மிகச்சிறந்த நிலப்பகுதி சமவெளி பகுதி. சமவெளி பகுதிகளில் நிலவும் காலநிலை பொதுவாக எவ்வாறு இருக்கும்? சமவெளி பகுதிகளில் நிலவும் காலநிலை பொதுவாக வெப்பம் அதிகமாக இருக்கும். விளை நிலங்களுக்கு தேவையான நீர் எங்கிருந்து கிடைக்கிறது? விளை நிலங்களுக்கு தேவையான நீர் எங்கிருந்து கிடைக்கிறது? மழை, ஆறு, ஏரி, குளம். சமவெளியில் வாழும் விலங்குகளில் எது இடம்பெறாது? சமவெளியில் வாழும் விலங்குகளில் திமிங்கலம் இடம்பெறாது. தட்டையான நிலப்பகுதியை விட உயர்ந்து காணப்படும் பகுதி எது? தட்டையான நிலப்பகுதியை விட உயர்ந்து காணப்படும் பகுதி குன்று. குன்று எதனை போன்றது? குன்று மலையை போன்றது. மலைக்கும் குன்றுக்கும் உள்ள முக்கிய வேறுபாடு என்ன? மலைக்கும் குன்றுக்கும் இடையே உள்ள முக்கியமான வேறுபாடு, குன்று மலையை விட உயரம் குறைவானது. குன்று மலையை விட உயரம் குறைவானது. குன்றுகள் பொதுவாக எப்படி காணப்படும்? குன்றுகள் பொதுவாக பசுமையாகவும் அழகாகவும் காணப்படும். சமவெளியை விட குளிர்ச்சியாக இருக்கும் பகுதி எது? சமவெளியை விட குளிர்ச்சியாக இருக்கும் பகுதி மலைப்பகுதி அல்லது குன்று. மக்கள் கோடை காலங்களில் எங்கு சுற்றுலா செல்ல விரும்புகிறார்கள்? மக்கள் கோடை காலங்களில் எங்கு சுற்றுலா செல்ல விரும்புகிறார்கள்? மலை வாழிடங்களுக்கு. மலைகளில் பயிர்கள் எவ்வாறு வளர்க்கப்படுகின்றன? மலைகளில் பயிர்கள் படி விவசாய முறையில் வளர்க்கப்படுகின்றன. மலை வாழிடம் என்பதன் சரியான பொருள் என்ன? மலை வாழிடம் என்பதன் சரியான பொருள் மலையில் உள்ள ஊர்கள். தமிழக மலைகளின் அரசி என்று அழைக்கப்படும் ஊர் எது? தமிழக மலைகளின் அரசி ஊட்டி, உதகமண்டலம். அரசி அப்படின்னா அரசி உதயமாயிருக்காங்க, அப்போ ஊட்டி தான் வந்து உதகமண்டலத்தை தான் அரசின்னு சொல்லுவாங்க. இதுவே இளவரசி அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா கொடைக்கானல். மலைகளின் இளவரசி அப்படின்னா கொடைக்கானல். இளவரசிக்கு கொடை பிடிப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டின் மாநில விலங்கு. மாநில விலங்கு நமக்கு தெரியும், வரையாடு. மாநில விலங்கான வரையாடு எங்கு காணப்படுகிறது? இந்த வரையாடு பாத்தீங்க அப்படின்னா நீலகிரி மலையில காணப்படுது. சில குன்றுகளில் பயிரிடப்படும் செடிகள் எவை? சில குன்றுகளில் பயிரிடப்படும் செடிகள் தேயிலை, காஃபி. மழை நீரை சேகரிக்கும் நீர்நிலை எது? மழை நீரை சேகரிக்கும் நீர்நிலை குளம். குளத்தை விட பெரிய நீர்நிலை எது? குளத்தை விட பெரிய நீர்நிலை ஏரி. குளத்தில் வளரக்கூடிய மலர்கள் எவை? குளத்தில் வளரக்கூடிய மலர்கள் எவை? அல்லி, தாமரை.
குளத்தில் வாழும் உயிரினங்களில் சரியான தொகுப்பு எது? குளத்தில் வாழும் உயிரினங்களில் சரியான தொகுப்பு மீன், தவளை, ஆமை. குளத்தில் எதனை பறிக்க இறங்குவது ஆபத்தானது? குளத்தில் மலர்களை பறிக்க இறங்குவது ஆபத்தானது. குளத்தில் வாழும் ஊர்ந்து செல்லும் உயிரினம் எது? குளத்தில் வாழும் ஊர்ந்து செல்லும் உயிரினம் ஆமை. ஆறு எங்கு தொடங்குகிறது? ஆறு மலையில் தொடங்குகிறது. ஆறு தனது பயணத்தின் இறுதியில் எங்கு சென்றடைகிறது? ஆறு தனது பயணத்தின் இறுதியில் கடலை சென்றடைகிறது. பழங்காலத்தில் மக்கள் ஆற்றின் அருகிலேயே வாழத் தொடங்க காரணம் என்ன? பழங்காலத்தில் மக்கள் ஆற்றின் அருகிலேயே வாழத் தொடங்க காரணம் ஆற்று நீர் பல வழிகளில் பயன்படுவதால். ஆறுகளில் அவ்வப்போது நடத்தப்படும் விளையாட்டு போட்டி எது? ஆறுகளில் அவ்வப்போது நடத்தப்படும் விளையாட்டு போட்டி படகு போட்டி. கொடுக்கப்பட்டுள்ள சொற்பட்டியலில் ஆற்றோடு தொடர்பு இல்லாத சொல் எது? பாதை, உவர்ப்பு. பாதை, கடல், படகு போட்டி எல்லாமே ஒரு வழித்தடம் மாதிரி இருக்கு. உவர்ப்பு மட்டும்தான் பாத்தீங்கன்னா வேறுபட்டு இருக்கு. கடல் நீர் என்ன சுவை கொண்டது? கடல் நீர் உவர்ப்பு சுவை, உப்பு சுவை. நாம் கடலில் இருந்து எதனை பெறுகிறோம்? உப்பு. முத்து எதிலிருந்து கிடைக்கிறது? முத்து சிற்பியிலிருந்து கிடைக்கிறது. மீன் பிடிக்க மீனவர்கள் எதனை பயன்படுத்துகின்றனர்? மீன் பிடிக்க மீனவர்கள் கட்டுமரம் மற்றும் வலையை பயன்படுத்துகின்றனர். கடலில் வாழும் பாலூட்டி வகை உயிரினம் எது? கடலில் வாழும் பாலூட்டி வகை உயிரினம் டால்பின். மிகப்பெரிய நீர்நிலை எது? மிகப்பெரிய நீர்நிலை கடல். வெப்பமான மணல் நிறைந்த நிலப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வெப்பமான மணல் நிறைந்த நிலப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பாலைவனம். பாலைவனத்தில் காணப்படும் மணல் மேடுகளின் பெயர் என்ன? பாலைவனத்தில் காணப்படும் மணல் மேடுகளின் பெயர் மணற்குன்றுகள். மிக குறைந்த அளவு நீர் இருக்கும் இடத்தில் வளரும் தாவரம் எது? மிக குறைந்த அளவு நீர் இருக்கும் இடத்தில் வளரும் தாவரம் கள்ளிச்செடி. பாலைவன கப்பல் என்று அழைக்கப்படும் விலங்கு எது? பாலைவன கப்பல் என்று அழைக்கப்படும் விலங்கு ஒட்டகம். ஒட்டகங்கள் பாலைவன பயணத்திற்கு பயன்படுத்தப்பட காரணம் என்ன? ஒட்டகங்கள் பாலைவன பயணத்திற்கு பயன்படுத்தப்பட காரணம் அதனால் அதிக அளவு நீரை ஒரே நேரத்தில் குடிக்க முடியும் என்பதால். ஒட்டகங்கள் பாலைவன பயணத்துக்கு பயன்படுத்தப்பட காரணம் பாத்தீங்கன்னா அதனால் அதிக அளவு நீரை ஒரே நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா குடிக்க முடியும். சரிங்களா? இதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, உண்மையாலுமே அந்த ஒட்டகம் தன்னுடைய அந்த திமில், முதுகுல ஒரு திமில் இருக்கும், அதுல திமில கொழுப்பை சேமிச்சு வைக்குது. உணவு கிடைக்காத நேரங்கள்ல இந்த திமிழ்ல இருக்கக்கூடிய கொழுப்பை அது தன்னுடைய ஆற்றலா மாற்றி பயன்படுத்துது. அது மட்டும் இல்லாம அதனுடைய கால் பாத்தீங்க அப்படின்னா மணல்ல புதையாம இருக்கிறதுக்கு ஒட்டகத்துக்கு ஒரு அகலமான தட்டையான பாதங்கள் இருக்கு. பாலைவனத்துல வீசக்கூடிய மணல், அந்த மணல் காத்துல இருந்து கண்களை பாதுகாக்க ஒட்டகத்துக்கு ஒரு நீண்ட இமைகளும் இருக்கு. இது எல்லாமே ஒட்டகத்தை நம்ம பாலைவனத்துல பயன்படுத்துறதுக்கான முக்கிய காரணங்கள். இங்க கொடுத்திருக்கிற எடுத்துக்காட்டுகளை இது புத்தகத்துல இருக்கக்கூடிய வரிதான். அதனால அதிக அளவு நீரை ஒரே நேரத்துல குடிக்க முடியும். அதை கொழுப்பா சேமிச்சு அது பாத்தீங்க அப்படின்னா ஆற்றலா மாற்றுக்குது. அதனால அப்படிங்கறதுதான் இதனுடைய பதில். சரிங்களா? அது வேகமா ஓடும் அப்படிங்கிறதுக்காக கிடையாது. அடுத்து, ஒட்டகத்தால் நீரும் உணவும் இன்றி எத்தனை வாரங்கள் வரை உயிர் வாழ முடியும்? ஒட்டகத்தால் நீரும் உணவும் இன்றி எத்தனை வாரங்கள் உயிர் வாழ முடியும்னு பாத்தீங்கன்னா பல வாரங்கள் உயிர் வாழ முடியும். கீழே கொடுக்கப்பட்டுள்ள சொற்களில் பாலைவனத்தின் தன்மையை குறிக்கும் சரியான சொல் எது? கீழே கொடுக்கப்பட்டுள்ள சொற்களில் பாலைவனத்தின் தன்மையை குறிக்கும் சரியான சொல் மணற்பாங்கான. பாலைவன பகுதியில் நிலவும் பொதுவான சூழல் எவ்வாறு இருக்கும்? பாலைவன பகுதியில் நிலவும் பொதுவான சூழல் அமைதியான சூழல். பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு. இதுல பாலைவனத்துல பொருந்தாதது தாமரை. ஏன்னா மணற்குன்று, கள்ளிச்செடி, ஒட்டகம் எல்லாமே பாலைவனத்தோட தொடர்பான சொற்கள் தான். நில அமைப்புகளையும் அங்கு வாழும் விலங்குகளையும் சரியாக பொருத்தி விடையை தேர்ந்தெடு.
பாலைவனம், பாலைவனம்னாவே தெரியும், ஒட்டகம். சமவெளியில என்ன இருக்கும்? பசு இருக்கும். காடுகள்ல சிங்கம் இருக்கும். குளத்துல மீன் இருக்கும். சமவெளி நிலப்பகுதியோடு தொடர்புடைய விலங்கு எது? சமவெளி நிலப்பகுதியோடு தொடர்புடைய விலங்கு பசு. நம் உடலுக்கு வடிவத்தையும் ஒரு கட்டமைப்பையும் வழங்குவது எது? நம் உடலுக்கு வடிவத்தையும் ஒரு கட்டமைப்பையும் வழங்குவது எலும்புகள். நம் உடல் நேராக நிமிர்ந்து நிற்கவும் உறுதியாக இருக்கவும் உதவுவது எது? நம் உடல் நேராக நிமிர்ந்து நிற்கவும் உறுதியாக இருக்கவும் உதவுவது எலும்புகள். அடுத்து, எலும்புகள் இல்லாத நிலையில் நம் உடல் எவ்வாறு இருக்கும்? எலும்புகள் இல்லாத நிலையில் நம் உடல் வடிவமற்றதாய் மற்றும் நெகிழ்வுத்தன்மையுடையதாய் இருக்கும். 2 அல்லது அதற்கும் மேற்பட்ட எலும்புகள் ஒன்றாக சேரும் இடம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? 2 அல்லது அதற்கும் மேற்பட்ட எலும்புகள் ஒன்றாக சேரும் இடம் மூட்டு என்று அழைக்கப்படுகிறது. முழங்காலை மடக்கவும் கீழே அமரவும் நமக்கு உதவுவது முழங்கால் மூட்டு. கைகளை கொண்டு பொருட்களை தூக்கவும் கையை மடக்கவும் பயன்படும் மூட்டு எது? கைகளை கொண்டு பொருட்களை தூக்கவும் கையை மடக்கவும் பயன்படும் மூட்டு முழங்கை மூட்டு. சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். எலும்புகள் நம் உடலுக்கு வடிவத்தையும் ஆதாரத்தையும் அளிக்கின்றன. கைகளும் உள்ளங்கைகளும் இணையும் இடத்தில் காணப்படும் மூட்டின் பெயர் மணிக்கட்டு. கைகளும் உள்ளங்கையும். தரையில் அமர்ந்து எழுந்து நிற்கும் போது எந்த மூட்டின் செயல்பாடு மிக முக்கியமானது? தரையில் அமர்ந்து எழுந்து நிற்கும் போது எந்த மூட்டின் செயல்பாடு மிக முக்கியமானது? முழங்கால் மூட்டு. புலன் உறுப்புகளையும் அவற்றின் பணிகளையும் சரியாக பொருத்தி விடையை தேர்ந்தெடுக்கவும். புலன் உறுப்புகளையும் அவற்றின் பணிகளையும் சரியாக பொருத்தி விடையை தேர்ந்தெடுக்கவும். கண்கள் பார்த்தல், காதுகள் கேட்டல், மூக்கு நுகர்தல், நாக்கு சுவைத்தல். இதெல்லாம் புக் பேக் கொஸ்டின். ஒரு பொருளின் வடிவம், அளவு மற்றும் நிறத்தை அறிய உதவும் புலன் உறுப்பு எது? ஒரு பொருளின் வடிவம், அளவு, நிறம் கண்கள். சத்தமான மற்றும் மென்மையான ஒலிகளை பிரித்து அறிய உதவுவது காதுகள். ஒரு பொருளின் வெப்பம், குளிர்ச்சி மற்றும் சொரசொரப்பு தன்மையை உணர்த்தும் உறுப்பு எது? ஒரு பொருளின் வெப்பம், குளிர்ச்சி மற்றும் சொரசொரப்பு தன்மை உணர்த்தக்கூடிய உறுப்பு நம்மளுடைய தோல். இனிப்பு, புளிப்பு, கசப்பு போன்ற சுவைகளை உணர உதவுவது நாக்கு. விரும்பத்தக்க மற்றும் விரும்பத்தகாத வாசனைகளை எதன் மூலம் அறியலாம்? மூக்கு. மனித உடலின் மிகப்பெரிய புலனுறுப்பு எது? மனித உடலின் மிகப்பெரிய புலனுறுப்பு தோல். யானையின் நீண்ட மூக்கு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? யானையின் நீண்ட மூக்கு தும்பிக்கை என்று அழைக்கப்படுகிறது. நாம் பல்வேறு செயல்களை செய்யும் போது நம் உடல் அமைந்துள்ள நிலையினை எவ்வாறு அழைக்கிறோம்? நாம் பல்வேறு செயல்களை செய்யும் போது நம் உடல் அமைந்துள்ள நிலையினை தோற்ற அமைவு என்று அழைக்கிறோம். எவ்வகையான தோற்ற அமைவு முதுகு வலியை தவிர்க்க உதவும்? எவ்வகையான தோற்ற அமைவு முதுகு வலியை தவிர்க்க உதவும்? சரியான நிமிர்ந்த தோற்ற அமைவு. உடல் தோற்ற அமைவு குறித்து பின்வரும் எந்த கூற்று சரியானது? உடல் தோற்ற அமைவு குறித்து பின்வரும் எந்த கூற்று சரியானது? பல்வேறு செயல்களை செய்வதில் சரியான மற்றும் சரியற்ற உடல் அமைப்பு நிலைகள் உள்ளன. பல்வேறு செயல்களை செய்வதில் சரியான மற்றும் சரியற்ற உடல் அமைப்பு நிலைகள் உள்ளன. ஒரு செயலை செய்யும் போது உடல் தவறான நிலையில் இருந்தால் ஏற்படும் பாதிப்பு எது? ஒரு செயல் செய்யும் போது உடல் தவறான நிலையில் இருந்தால் ஏற்படும் பாதிப்பு முதுகு வலி. உலகில் உள்ள பிற விலங்குகளிடமிருந்து மனிதனை வேறுபடுத்தி காட்டும் முக்கியமான செயல்கள் எத்தனை? உலகில் உள்ள பிற உயிர்களிடம், அதாவது பிற விலங்குகளிடமிருந்து மனிதனை வேறுபடுத்தி காட்டும் முக்கியமான செயல்கள் 3. நிமிர்ந்து நிற்றல், பேசுதல், சிந்தித்தல். நிமிர்ந்து நிற்றல், பேசுதல், சிந்தித்தல். ஒரு குழந்தை பிறந்தது முதல் ஏறக்குறைய எத்தனை வயது வரை வளர்ச்சி படிநிலைகளை கடந்து ஒரு சிறுவனாக சிறுமியாக மாறுகிறது? ஒரு குழந்தை பிறந்தது முதல் ஏறக்குறைய எத்தனை வயது வரை வளர்ச்சி படிநிலைகளை கடந்து ஒரு சிறுவனாக சிறுமியாக மாறுகிறது? 6 முதல் 7 வயது வரை. வளர்ச்சி படிநிலைகளின் மாற்றத்தினால் ஒரு சிறுவனால் சிறுமியால் செய்ய முடிந்த செயல்களில் எது சரியானது?
வளர்ச்சி படிநிலைகளின் மாற்றத்தினால் ஒரு சிறுவனால் சிறுமியால் செய்ய முடிந்த செயல்களில் எது சரியானது? தானாகவே சாப்பிட முடியும், படிக்க மற்றும் எழுத முடியும், விளையாட்டுகளை விளையாட முடியும். இவை அனைத்தும். நம் அனைவருக்கும் விளையாட பிடிக்கும் விளையாட்டுகள் பொதுவாக எத்தனை வகைப்படும்? நாம் அனைவருக்கும் விளையாட பிடிக்கும் விளையாட்டுகள் பொதுவாக 2 வகைப்படும். உள் அரங்கம் மற்றும் வெளி அரங்கம். கீழ்கண்டவற்றுள் எது உள் அரங்க விளையாட்டு வகையை சார்ந்தது? கீழ்கண்டவற்றுள் எது உள் அரங்க விளையாட்டு வகையை சார்ந்தது? பல்லாங்குழி. தாயக்கட்டம் ஆடுதல் என்பது எவ்வகை விளையாட்டு? தாயக்கட்டை ஆடுதல் என்பது உள் அரங்க விளையாட்டு. பாண்டி ஆட்டம் ஆடும் நிலப்பரப்பு எதனை சார்ந்தது? பாண்டி ஆட்டம் ஆடும் நிலப்பரப்பு எதனை சார்ந்தது? வெளியரங்கில் ஆடுவது. பம்பரம் விடுதல் என்பது எவ்வகை விளையாட்டுக்கான உதாரணம்? பம்பரம் விடுதல் அப்படிங்கிறது வெளியரங்க விளையாட்டு. மனிதன் தகவல்களை பரிமாறிக்கொள்ள பயன்படுத்தும் தனித்துவமான வழி எது? மனிதன் தகவல்களை பரிமாறிக்கொள்ள பயன்படுத்தும் தனித்துவமான வழி எது? பேச்சு, பேசுதல். பிற விலங்குகளால் செய்ய முடியாத மனிதனால் மட்டுமே செய்ய முடிந்த உயர்நிலை செயல் எது? பிற விலங்குகளால் செய்ய முடியாத மனிதனால் மட்டுமே செய்ய முடிந்த உயர்நிலை செயல் சிந்திப்பது. கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை கொண்டு சரியான இணையை தேர்ந்தெடுத்து தொடரை நிரப்புக. தேன் இனிப்பு சுவை உடையது. ஒலிகளின் தன்மையை பொறுத்து சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. குயில் மெல்லிய ஓசையை எழுப்புகிறது. பூந்தோட்டம் கண்ணிற்கு எவ்வாறு காட்சியளிக்கிறது? பூந்தோட்டம் கண்ணிற்கு அழகாக இருக்கிறது. சுவைகளை பொறுத்து சரியாக பொருத்தப்பட்டுள்ள விடை தொகுப்பு எது? சுவை நமக்கு நல்லா தெரியும். சர்க்கரை, இனிப்பு, எலுமிச்சை. எலுமிச்சை என்ன? எலுமிச்சை பாத்தீங்க அப்படின்னா பி. கார்ப்பு, சரி இல்ல, மிளகாய் தான் கார்ப்பு. கடல் நீர் உவர்ப்பு. அப்போ எலுமிச்சை பாத்தீங்க அப்படின்னா புளிப்பு. ஓகேங்களா? சர்க்கரை இனிப்பு, எலுமிச்சை புளிப்பு, மிளகாய் கார்ப்பு, கடல் நீர் உவர்ப்பு. கீழ்கண்டவற்றுள் மென்மையான தொடு உணர்வை தருவது எது? கீழ்கண்டவற்றுள் மென்மையான தொடு உணர்வை தருவது இறகு. மல்லிகை மலர் எத்தகைய பண்பினை உடையது? மல்லிகை மலர் எத்தகைய பண்பினை உடையது? நல்ல மனம் உடையது. சத்தமாக ஒலி எழுப்பக்கூடிய பொருட்கள் எவை? அங்க ஒரு படம் கொடுத்திருப்பாங்க, அந்த படத்தின் அடிப்படையில் சொல்லியிருக்கு. சத்தமாக ஒலி எழுப்பக்கூடிய பொருட்கள் புல்லாங்குழல், மிதிவண்டி மணி மற்றும் மிதிவண்டி மணி மற்றும் ஒலிபெருக்கி. தப்பா சொல்லிட்டேன். சத்தமாக ஒலி எழுப்பக்கூடியது மிதிவண்டி பெல்லம், அப்புறமேட்டு ஒலிபெருக்கி. கொடுக்கப்பட்டுள்ள உணவுப் பொருட்களையும் அவற்றின் சுவைகளையும் சரியாக பொறுத்து. சர்க்கரை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். சர்க்கரை பாத்தீங்க அப்படின்னா இனிப்பு, எலுமிச்சை புளிப்பு, மிளகாய் கார்ப்பு, கடல் நீர் உவர்ப்பு. 2வது வந்துருச்சு. நமது கையும் உள்ளங்கையும் இணையும் இடத்தில் காணப்படும் மூட்டின் பெயர் என்ன? நமது கையும் உள்ளங்கையும் இணையும் இடத்தில் மணிக்கட்டு. நாம் நடப்பதற்கும் ஓடுவதற்கும் கால்களை மடக்கவும் உதவும் மிக முக்கியமான மூட்டு எது? முழங்கால். கையின் மேற்பகுதியும் கீழ்ப்பகுதியும் இணையும் இடத்தில் உள்ள கையை மடக்க உதவும் மூட்டு முழங்கை. காலின் கீழ்ப்பகுதியும் பாதமும் இணையும் இடத்தில் அமைந்துள்ள மூட்டு எது? காலின் கீழ்ப்பகுதியும் பாதமும் இணையும் இடத்தில் அமைந்துள்ள மூட்டு கணுக்கால். மூட்டுகளை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? மூட்டுகளை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? மேலே குறிப்பிட்டுள்ள அனைத்தும் சரி. 2 எலும்புகள் இணையும் இடம் மூட்டு எனப்படும். மூட்டுகளின் உதவியால் நம்மால் உடலை வளைக்க முடிகிறது. மணிக்கட்டு, முழங்கால் ஆகியவை மூட்டுகளுக்கு உதாரணங்கள். ஒரு தாவரத்தின் தரையின் கீழ் வளரக்கூடிய பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒரு தாவரத்தின் தரையின் கீழ் வளரக்கூடிய பகுதி வேர் தொகுப்பு என்று அழைக்கப்படுகிறது. தண்டு தொகுப்பில் அடங்கியுள்ள தாவரத்தின் பாகங்கள் எவை? தண்டு தொகுப்பில் அடங்கியுள்ள தாவரத்தின் பாகங்கள் தண்டு, இலை, பூ மற்றும் கனி.
ஒரு தாவரத்தை மண்ணில் ஊன்றி நிற்க உதவும் தாவரத்தின் பாகம் என்ன? ஒரு தாவரத்தை மண்ணில் ஊன்றி நிற்க உதவும் ஒரு தாவரத்தின் பாகம் எது? வேர். பெரும்பாலான தாவரங்களில் பச்சை நிறத்தில் காணப்படும் தண்டு பகுதியிலிருந்து வளரக்கூடிய பாகம் எது? இலை. தாவரத்திற்கு தேவையான உணவை தயாரிக்கும் முதன்மையான பணியை செய்வது எது? தாவரத்திற்கு தேவையான உணவை தயாரிக்கும் முதன்மையான பணியை செய்வது இலை. தண்டு தொகுப்பின் முக்கிய பகுதியாக இருந்து ஒரு தாவரத்தின் கிளைகளை தாங்கி நிற்கும் அச்சு எது? தண்டு தொகுப்பின் முக்கிய பகுதியாக இருந்து தாவரத்தின் கிளைகளை தாங்கி நிற்கும் அச்சு தண்டு. பூச்சிகளையும் பறவைகளையும் கவர்ந்து இழுக்கும் தன்மையுடைய தாவரத்தின் பாகம் எது? பூச்சிகளையும் பறவைகளையும் கவர்ந்து இழுக்கும் தன்மையுடைய தாவரத்தின் பாகம் எது? மலர். மலர்களில் காணப்படக்கூடிய மற்றும் மற்ற உயிரினங்களை கவரக்கூடிய ஒரு சிறப்பு பண்பு எது? மலர்களில் காணப்படக்கூடிய மற்றும் மற்ற உயிரினங்களை கவரக்கூடிய ஒரு சிறப்பு பண்பு குறிப்பிட்ட மனம். இது பார்ட் 1 வீடியோ. இதுல 100 வினாக்கள் நம்ம பார்த்துருக்குறோம். இன்னும் அடுத்து ஒரு 100 வினாக்கள் இருக்கு. இதுவே 20 நிமிஷத்துக்கு மேல வந்துடும். ஒரு 15 நிமிஷமாவது வரும். இதனுடைய கண்டினியூ அடுத்த பார்ட்ல நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் டெட் பேப்பர் 1 பேப்பர் 2க்கு படிக்கிறவங்களுக்கு தேவையான எல்லா பிடிஎஃப்மே நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணி எப்படி வாங்கிக்கலாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதே போல அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.